ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா, போன வீக் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி மதியம்லேருந்து ஈவினிங் வரையில் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தேங்காய் பால் சாதம், இது கூடவே வந்துட்டு சிக்கன் கறி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா, 1 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் 2 லெக் பீஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதால, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு, சிக்கன் லாலிபப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் லாலிபப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி வருமோ தெரியாம தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக 65க்கு வந்து என்னென்ன மசாலா வந்து சேர்ப்போமோ, சேம் அதே மசாலா தான் வந்து சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தால் மட்டும் வந்து ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சுருந்தேன். இது வந்து டீட்டெயிலாக வந்து எடுக்கல. ஏன்னா வந்துட்டு ஒரு 5 பீஸ் தான் இருந்துச்சு. எவ்வளோ குவான்டிட்டி வந்து மிளகாத்தூள்லாம் வந்து போடுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. சரி, நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே வந்துட்டு லாலிபப் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு விலாகில் வந்துட்டு கரெக்டாக எவ்வளோ வந்துட்டு வாங்குறேன், அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் மசாலாலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கனை வந்து நல்லா வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 4, அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து 2 ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், ஜீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கூட எக்ஸ்ட்ரா 2 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கறி ரெடி பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு வந்து தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கீரல் போட்டு கட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 1.5 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரட்டும். இந்த கிரேவிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கேஜிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சிக்கன் வந்து சேர்த்துருந்தேன். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் போல் வந்துட்டு தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சிக்கனை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் வெந்துடும். இதில் மசாலா வந்து வறுத்து அரைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், 1 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து ஊறினா வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதால சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து நீளமாக 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணது அதையும் வந்து சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துட்டு புதினாவும் மல்லியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும். இங்கே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெயில் வந்துட்டு 5 பல் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதை வந்து இதில் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி. நார்மல் மிளகாய் தூளாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்குங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புதினா மல்லி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1 கப் போல் வந்துட்டு தேங்காய் பால், 1/2 கப் போல் வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டு ரைஸும் வந்து சேர்த்து லைட்டாக பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும்.
அன்றைக்கி தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்து காலையிலேயே வந்துட்டு ஒரு 1/4 கப் போல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது பாப்பா வந்து ஊட்டி விடுறேன்னு சொல்லவும் அது சாப்பிட்றான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன். சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். நான்வெஜ் சமைக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக அவன் பழகவே இல்லை. அதனால் அவனுக்குன்னு தனியாக சமைக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்தாலும் ஒரு 2 டைம் வாங்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். இப்போ ஒரு 2.25 வயசு தான் ஆகுது. சரி பொறுமையாக வந்து பழக்கிக்கலான்ட்டு நான் எதுவும் விட்டுட்டேன். முட்டை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து சாப்பிடுவான். ஃபைனலாக லெக் பீஸும் லாலிபப்பும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமேன்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆயில் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுற ஃபனல் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதால பாட்டிலில் வந்து இன்னும் ரீஃபில் பண்ணி வைக்கவே இல்லை. அப்படியே பாக்கெட்லேயே ஊற்றும்போது நிறைய எண்ணெய் வந்து ஊற்றிடுது. கொஞ்சமாக தான் வந்து ஊற்ற ட்ரை பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஊற்றிடுறேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெய் மட்டும் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த எண்ணெய் அப்படியே வந்து வேஸ்ட்டு தான். லன்ச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. எந்த அளவுக்கு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காம்போ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வந்து போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என்ன தெரியுது? ட்ரெயின் வருதா? வீட்டிலேருந்து ரொம்ப லாங்லாம் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ் தான். இப்ராஹிம் பார்க் வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணி போல் தான் வந்து கிளம்பியிருந்தோம். டைம் ஆக கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக பார்க் கூட்டிகிட்டு போனாலே கிச்சுவை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் சொல்லவே வேணாம், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரைட்ஸ்லாம் வந்து போனான். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்சிட்ருக்கும்போது ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் வந்துட்டு விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் நான் வந்து பார்த்துருக்கவே மாட்டேன். இந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி தான் முதல்ல பார்த்தேன். இவன் இவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸாவது பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் போதும், நான் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே தான் இருந்தான். அண்ட் ஃபைனலி இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.